ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 1.7.3 அயர் கொழுந்தாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 1.7.3 அயர் கொழுந்தாய். நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரத்தில் எம்பெருமானை இனிமையாக அனுபவிக்கும் போது இந்த சம்சாரத்தின் துயரங்கள் நீங்கின என்று ஆழ்வார் கூறினார். பின்னர் தனது பக்தர்களிடம் காட்டும் பணிவு பரமபதநாதனுடன் அனுபவிக்கும் பேரின்பத்தை விட மிகவும் இனிமையானது. ஆழ்வார் கூறுகிறார், நான் அவரை சரணடையவில்லை. நித்திய கைங்கரியத்திற்காக நான் அவரிடம் சரணடையவில்லை. அவனுடைய இனிய இயல்பைக் கண்டு அவனை ரசிக்க ஆசைப்பட்டேன். தடைகள் தாமாகவே நீக்கப்பட்டன. நஞ்சியாரின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரத்தில் எம்பெருமானை இனிமையாக அனுபவிக்கும் போது இந்த சம்சாரத்தின் துயரங்கள் நீங்கின என்று ஆழ்வார் கூறுகிறார். பின்னர் ஆழ்வார் கூறுகிறார், எம்பெருமான் தனது அவதாரங்களில் தனது பக்தர்களிடம் காட்டும் பணிவு பரமபதநாதனுடன் அனுபவிக்கும் பேரின்பத்தை விட மிகவும் இனிமையானது. ஆழ்வார் கூறுகிறார், நான் அவரை சரணடையவில்லை. நித்திய கைங்கரியத்திற்காக நான் அவரிடம் சரணடையவில்லை. அவனுடைய இனிய இயல்பைக் கண்டு அவனை ரசிக்க ஆசைப்பட்டேன். தடைகள் தாமாகவே நீக்கப்பட்டன. நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரம். ஆழ்வார் கேவலர்களை தணித்தார். அவர்கள் சுய இன்பத்தை நாடுகின்றனர். முதல் பாசுரத்தில் அவர் தனது தூய பக்தர்களிடம் பகவானின் அணுகுமுறையை விளக்கினார். 2ஆம் பாசுரத்தில் அவர் எந்த வகையை சேர்ந்தவர் என்று கேட்கப்பட்டதற்கு ஆழ்வார் பதிலளிக்கிறார், நான் ஒரு பிரார்த்தனை யோஜனந்தர பரன் அல்ல, நான் அனன்ய பிரயோஜனன், முழுமையான கைங்கரியத்தை விரும்புபவன் என்று தெளிவாக அடையாளம் காண முடியாது. நான் அவரை வெறுமனே ரசித்தேன். அவர் எனது தடைகளை நீக்கினார். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 3வது பாசுரம். ஆழ்வார் கேவலர்களை தணித்தார். அவர்கள் சுய இன்பத்தை நாடுகின்றனர். முதல் பாசுரத்தில் அவர் தனது தூய பக்தர்களிடம் பகவானின் அணுகுமுறையை விளக்கினார். 2ஆம் பாசுரத்தில் அவர் எந்த வகையை சேர்ந்தார் என்று கேட்கப்பட்டதற்கு ஆழ்வார் பதிலளிக்கிறார், நான் ஒரு பிரார்த்தனை யோஜனந்தர பரன் அல்ல, நான் அனன்ய பிரயோஜனன், முழுமையான கைங்கரியத்தை விரும்புபவன் என்று தெளிவாக அடையாளம் காண முடியாது. நான் அவரை வெறுமனே ரசித்தேன். அவர் எனது தடைகளை நீக்கினார். பாசுரம். ஐயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க ஜோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. ஐயர் கொழுந்தாய் அவரால் புடையுண்ணும் மாயப்பிரானை என் மாணிக்க ஜோதியை தூய அமுதை பருகி பருகி என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களால் வெண்ணெய் திருடியதற்காக அடிபட்டு அற்புதமான செயல்களை செய்து அடித்துவிட்டு ஆதரவற்ற குழந்தையைப் போல அழுவது போன்ற தன் கரும் புள்ளியை போன்ற பிரகாசமாக ஜொலிக்கும் வடிவத்தை எனக்கு வழங்கினார். அந்த சுத்த அமிர்தத்தை மேலதிகாரத்தின் சாயல் கூட கலக்காத நித்தியமாக அனுபவிப்பதன் மூலம் பிரகிருத்தியால் பௌதீக செயல்கள் முதலியன உண்டானது. இந்த பௌதீக உலகில் என் அறியாமையை நீக்கினேன். மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களால் வெண்ணெய் திருடியதற்காக அடிபட்டு அற்புதமான செயல்களை செய்து அடித்துவிட்டு ஆதரவற்ற குழந்தையைப் போல் அழுவது போன்ற தன் கரும் புள்ளியை போன்ற பிரகாசமாக ஜொலிக்கும் வடிவத்தை எனக்கு வழங்கினார். அந்த சுத்த அமிர்தத்தை மேலதிகாரத்தின் சாயல் கூட கலக்காத இந்த சுத்த அமிர்தத்தை நித்தியமாக அனுபவிப்பதன் மூலம் பிரகிருத்தியால் பௌதிக செயல்கள் முதலியன உண்டான இந்த பௌதீக உலகில் என் அறியாமையை நீக்கினேன். வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். மாடு மேய்க்கும் சிறுவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்களால் வெண்ணெய் திருடியதற்காக அடிபட்டு அற்புதமான செயல்களை செய்து அடித்துவிட்டு ஆதரவற்ற குழந்தையைப் போல் அழுவது போன்ற தன் கரும் புள்ளியை போன்ற பிரகாசமாக ஜொலிக்கும் வடிவத்தை எனக்கு வழங்கினார். அந்த சுத்த அமிர்தத்தை மேலதிகாரத்தின் சாயல் கூட கலக்காத நித்தியமாக அனுபவிப்பதன் மூலம் பிரகிருத்தியால் பௌதீக செயல்கள் முதலியன உண்டான இந்த பௌதிக உலகில் என் அறியாமையை நீக்கினேன். அயர் கொழுந்தாய். வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். அயர் கொழுந்தாய்.
முன்பு பசு மந்தைகளில் அவரது முதன்மையான தன்மை விளக்கப்பட்டது. இங்கே அவர் ஒருமையில் கவனம் செலுத்துகிறார். அதாவது அவை வேர் மற்றும் அவர் மென்மையான இலை மாடு மேய்க்கும் சிறுவர்கள் காட்டில் மாடுகளை மேய்த்து சோர்வடையும் போது கண்ணன் எம்பெருமானின் முகத்தில் சோர்வு வெளிப்படும். வேரில் தண்ணீர் இல்லாத போது இலை அதை பிரதிபலிக்கும். அயர் கொழுந்தாய். முன்பு பசுமந்தைகளில் அவரது முதன்மையான தன்மை விளக்கப்பட்டது. இங்கே அவர் ஒருமையில் கவனம் செலுத்துகிறார். அதாவது அவை வேர் மற்றும் அவர் மென்மையான இலை மாடு மேய்க்கும் சிறுவர்கள் காட்டில் மாடுகளை மேய்த்து சோர்வடையும் போது கண்ணன் எம்பெருமானின் முகத்தில் சோர்வு வெளிப்படும். வேரில் தண்ணீர் இல்லாத போது இலை அதை பிரதிபலிக்கும். அவர்களால் புடையுண்ணும் அவர்களால் அடிக்கப்படுவது ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கிருஷ்ணனை அடிக்கிறார்கள். ஆயர்பாதியின் கோகுலம் 5 லட்சம் குடும்பங்களில் உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் அவரை மிகவும் கட்டுப்படுத்தினர். பட்டர் சொல்வது போல் அவர்கள் கண்ணனை கசக்கும் ஊழியர்களை பயன்படுத்தி சாதாரணமாக அடித்தார்கள். அவர்களால் புடையுன்றும் அவர்களால் அடிக்கப்படுவது ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரும் கிருஷ்ணனை அடிக்கிறார்கள். ஆயர்பாடியின் கோகுலம் 5 லட்சம் குடும்பங்களில் உள்ள அனைத்து ஆண்களும் பெண்களும் அவரை மிகவும் கட்டுப்படுத்தினர். பட்டர் சொல்வது போல் அவர்கள் கண்ணனை கசக்கும் ஊழியர்களை பயன்படுத்தி சாதாரணமாக அடித்தார்கள். மாயப்பிரனை. சர்வ ஈஸ்வரன், அவாப்த சமஸ்த காமன், நிறைவேறாத ஆசைகள் இல்லாதவன், பசுமேய்க்கும் குலத்தில் பிறந்தவன், எதையோ இழந்தவன் போல் தன் பக்தர்களால் தீண்டப்பட்ட அந்த வெண்ணெய் இல்லாமல் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் அன்று முதல் அதை திருடுகிறான். அவருக்கு உடனடியாக கொடுக்கப்படவில்லை. மாயப்பிரனை. சர்வ ஈஸ்வரன், அவப்த சமஸ்த காமன், நிறைவேறாத ஆசைகள் இல்லாதவன், பசுமேய்க்கும் குலத்தில் பிறந்தவன், எதையோ இழந்தவன் போல் தன் பக்தர்களால் தீண்டப்பட்ட அந்த வெண்ணெய் இல்லாமல் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் அன்று முதல் அதை திருடுகிறான். அவனுக்கு உடனடியாக கொடுக்கப்படவில்லை. பணியை சரியாக முடிக்க முடியாமல் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டார். ஆழ்வார் இதை தியானித்து எம்பெருமானின் குணங்களைக் கண்டு வியந்தார். பணியை சரியாக முடிக்க முடியாமல் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டார். ஆழ்வார் இதை தியானித்து எம்பெருமானின் குணங்களைக் கண்டு வியந்தார். என் மாணிக்க ஜோதியை. என் மாணிக்க ஜோதி. ஒரு கார்பன் கல் அதிக மெருகூட்டலுடன் பிரகாசிப்பது போல அவர் எவ்வளவு அதிகமாக அடிக்கப்படுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவரது மகிமைகள் பல மடங்கு ஆகின்றன. என் மாணிக்க ஜோதியை. ஒரு கார்பன் கல் அதிக மெருகூட்டலுடன் பிரகாசிப்பது போல அவர் எவ்வளவு அதிகமாக அடிக்கப்படுகிறார்களோ அவ்வளவு அதிகமாக அவரது மகிமைகள் பல மடங்கு ஆகின்றன. என் அந்த பிரகாசத்தை எனக்கு முழு உணவாக முழு இன்பம் தந்தவர். தூய அமுதை பருகி பருகி. என் அந்த பிரகாசத்தை எனக்கு முழு உணவாக முழு இன்பம் தந்தவர். தூய அமுதை பருகி பருகி. தேவர்களுக்காக ஷீராப்தியில் இருந்து பால்கடல் காக்கப்படும் அமிர்தம் தேவாசுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு ஒரு முறை மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த அமிர்தத்தை பகவான் அனைவரும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம். தூய அமுதை பருகி பருகி. தேவர்களுக்காக ஷீராப்தியில் இருந்து பால்கடல் சுரக்கப்படும் அமிர்தம் தேவாசுக்கு மட்டுப்படுத்தப்பட்டு ஒரு முறை மட்டுமே வழங்கப்பட்டது. இந்த அமிர்தத்தை பகவான் அனைவரும் எத்தனை முறை வேண்டுமானாலும் உட்கொள்ளலாம். என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. நான் அற்புதமான பிறப்பிலிருந்து வந்த அறியாமையை பதிவுகளுடன் நீக்கினேன். பிறப்பு ஆச்சரியமானது. ஏனென்றால் அது வெவ்வேறு நபர்களுக்கும் மற்றும் வெவ்வேறு பிறவிகளில் உள்ள ஒரே நபருக்கு கூட வித்தியாசமானது. என் மாயப்பிறவி மயர்வு அறுத்தேனே. நான் அற்புதமான பிறப்பிலிருந்து வந்த அறியாமையை பதிவுகளுடன் நீக்கினேன். பிறப்பு ஆச்சரியமானது என்றால் அது வெவ்வேறு நபர்களுக்கு மற்றும் வெவ்வேறு பிறவிகளில் உள்ள ஒரே நபருக்கு கூட வித்தியாசமானது. மயர்வறுத்தேன். திருவிருத்தம் 1 நின்ற நிர்மை இனியாம் உராமை. சம்சாரத்தில் இந்த வாழ்க்கை என்னால் தாங்க முடியாது என்று கூறியபடி பலன்களை அனுபவிப்பர் என்பதால் அவர் அவற்றை நீக்கிவிட்டார் என்கிறார். மயர்வறுத்தேனே. திருவிருத்தம் 1 இன்னின்ற நிர்மை இனியாம் உராமை.
சம்சாரத்தில் இந்த வாழ்க்கையை என்னால் தாங்க முடியாது என்று கூறியபடி பலன்களை அனுபவிப்பவர் என்பதால் அவர் அவற்றை நீக்கிவிட்டார் என்கிறார். எம்பெருமான்ஜியர் திருவடிகளே சரணம்.